ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோ பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இலுமினாட்டி. இந்த இலுமினாட்டினா என்ன ப்ரோ? இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நிறைய பேர் பேசக்கூடிய இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலாக இருக்கக்கூடிய விஷயம்னா அது இது மட்டும்தான். ஸோ இலுமினாட்டினா என்ன, இலுமினாட்டினாங்கிறது எப்படிப்பட்டது, இந்த வருஷம் இந்த வருஷத்துலேருந்தே இந்த இலுமினாட்டியோட சயின்ஸ் அதோட குறியீடு எல்லாம் இங்கே காணப்படுதா, அப்புறம் பைபிளில் இலுமினாட்டி பற்றி பேசியிருக்கா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டீஸ் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. இல்லுமினட்டி என்றால் என்ன? 1776 பவேரியா நாட்டில் இருக்கிற ஆடம்ஸ் ஸ்வைஷாபாட்டுங்கிற ஒரு மனுஷன் ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாரு. அது என்ன குரூப்புனா, கடவுளுக்கு எதிரான கொள்கைகளும் நாங்கள் தான் இந்த உலகத்தை ஆள போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அது. அந்த குரூப் என்ன குரூப்புனா, இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு கவர்மெண்ட் இவங்க உடனடியே கைது பண்ணி அந்த குரூப்பை ஒரேடியாக கலைச்சிடுறாங்க. ஆனால் அதை பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க வேற ஒரு குரூப்போட தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. அந்த குரூப்போட பேர் தான் ஃப்ரீமேசன்ஸ். இவங்களுமே ஒரு சாத்தானை வழிபடுற ஒரு குரூப் தான். ஸோ இவங்க அந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க அடங்கி தான் இருந்தாங்க. இப்போ 2026 அவங்களோட ஆதிக்கம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. 2026 இலுமினாட்டியின் குறியீடுகள். ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இலுமினாட்டி பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இலுமினாட்டி பற்றி இப்போ இந்த வருஷத்தில் இலுமினாட்டியோட சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இலுமினாட்டி எப்படி ஃபஸ்ட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னா, மொதல் விஷயம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இலுமினாட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்களை இப்போ யாராச்சும் உங்கள் பொண்ணுங்களை ஏதாவது அப்யூஸ் பண்ணுறதோ இல்லை அவங்கள கடிச்சு சாப்பிட்றதோ, அது மட்டும் இல்லாமல் அவங்கள அப்யூஸ் பண்ணி அவங்க குடும்பப்படுத்தி சித்திரவதை பண்ணி அவங்கள மாംச கறிகளை சாப்பிட்றது தான் அந்த இலுமினாட்டியோட வேலை. அதை அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸு அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது ஒன்றா. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம அது மட்டும் இல்லாமல் மைக்கேல் ஜாக்சன் எப்படி கொன்னார், எப்படி செத்து போனார், யாருனாலும் செத்து போனார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது. America's the only one because I don't want to say too much. But it's not number one in the United States. It's conspiracy, yeah. I don't want to say too much. ஆக்சுவலி மைக்கேல் ஜாக்சன் மட்டும் இல்லை, ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பேருமே இலுமினாட்டி பற்றி கொஞ்சம் பேசுறதுனால 3 பேருமே செத்து போயிட்டாங்க. ஆக்சுவலி 2 பேர் தான் செத்து பண்ணாங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்கார். ஆனால் அந்த ஒருத்தருமே டூப்ளிகேட்டு, அவர் உண்மையானவரை செத்தே போயிட்டார் அந்த மாதிரி தான் நியூஸ் சொல்கிறாங்க. அது உண்மைன்னு தெரில. இன்னொன்று என்னென்னா, இந்த சிம்சன்ஸ் ப்ரெடிக்ஷன் அந்த கார்ட்டூன் நிறைய பேர் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த சிம்சன்ஸ் ப்ரெடிக்ஷன் உண்மையாக சொல்ல போனால் இதெல்லாம் எப்படி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வைப்பாங்கன்னு தெரில. ஃப்யூச்சரில் நடந்த விஷயத்த இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயத்த ஏற்கனவே முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி அந்த மாதிரி இப்போ சொல்கிறதுனா அது இப்போல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தளபதி சிஎம் ஆனார்ல, அதுக்கும் இந்த இலுமினாட்டிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. எப்படி தெரியுமா? இது மட்டுமா, இதுங்கிற நம்ம யூடியூபர் இவரை பற்றி நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இவருமே ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் இல்லை ரோஸ்லேயே இவர் சொல்லியிருக்காரு. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சாத்தான காட்டுற நீ நாளைக்கு வேறு அரசியலுக்குலாம் வர போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேனே, சாத்தானுடைய ஆட்சியை தான் செய்ய போறியானே. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் கூடமே அந்த கண் சீனில் கண்ணை மட்டும் காமிக்கிறதுன்றதுலாம் இலுமினாட்டியோட சயின்ஸு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி மட்டும் அப்படிங்கிறது தளபதி மட்டும் கிடையாது, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனும் வேறு சில ஆக்ட்ரஸும் கூட இந்த இலுமினாட்டியோட மெம்பர்ஸு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் ஒரு ஃப்ரீமேசன், அவரோட பல படங்கள் அவர் ரிலீவ் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு மெட்ரோபாலிஸ் அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் ஒரு லாட்ஜுனா தங்குற இடம்.
ஸோ அந்த தங்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து ஃப்ரீ மேசன்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அந்த வீடியோ முன்னாடியே பார்த்தோம் இந்த ஃப்ரீ மேசன்ஸ் தான் என்னென்னு. ஸோ அந்த ஃப்ரீ மேசன்ஸ் தான் அது கொடுத்துருக்காங்க. அது கூகுளே கரெக்டாக சொல்லுது. கூகுள் மட்டும் இல்லை, இந்த யூடியூபருமே அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ரீ மேசன்ஸ் தான் ப்ரொவைடே பண்ணாங்க அப்படின்னா. ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே உள்ள போய் பாருங்க, ஃப்ரீமேசனிக் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இப்போ என்னெல்லாம் சீக்ரெட்ஸ் இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய சாத்தான வழிபடுறவங்கலாம் இருக்காங்க. யோசிச்சுப்பாங்க இப்போ தமிழோட நிலைமை அப்போது எப்படி இருக்க போகுதுன்னு நீங்களே யோசிப்பாங்க. இல்லுமினாட்டி பற்றி வேதத்தின் கோட்பாடு. ஸோ ஓகே கைஸ், இப்போ பைபிளில் வந்து இலுமினாட்டி பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, எபேசியர் 6:12 என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அங்கதார கோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொருளாதார சேனைகளோடும் போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன பிரச்சனை மக்களே, அதாவது இலுமினாட்டிங்கிற குரூப் வந்து மனுஷங்களே கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், அப்புறம் மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பேய்ங்க. அவங்க வந்து ஒரு அசுத்தாய் பிடிச்சவங்க மனுஷங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த உலகத்தை ஆள்றதுக்கு சாத்தானை வந்து வழிபடுறாங்களா, சாத்தானுக்கு இந்த உலகத்தை ஆளணும்னு பண்ண அந்த வழியை இவங்க மூலியமாக அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதைத்தான் இந்த மீனிங்கை வந்து இந்த பைபிளில் சொல்லியிருக்கு. அதுவும் எப்போ இந்த கடைசி காலம் இந்த காலத்துலேருந்தே இதை நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கான நிலமை தான் இங்கே நடந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.